ஆம்பூர் பிரியாணி சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாம் சிக்கனு அரிசி ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசி தான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போ நான் வத்தல் நான் ஊற போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அந்த ஊறப்போட தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடாகணும். பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஸ்டார்ப்பு, ஒரு பட்டை, கல்பாசி. இப்போ இதில் நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நம்ம 1/2 கிலோ சிக்கனுக்கு ஆம்பூர் பிரியாணிக்கு தான் போடுறேங்க. 1/2 கிலோவுக்கு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு மிளகாய். இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இதை பச்சை வாசனை போகும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 50 கிராம் தயிர் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு 1/2 லெமன் எடுத்துருக்கேன், அதையும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். சரி, சிக்கனை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் அதிலே பகுதி மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் சிக்கனை. இப்போ சிக்கனை நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ மசாலா எல்லாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுலாம். சிக்கன் வதங்கும் போது நம்ம உப்பு போட்டால் இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதி வரட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கீங்க. நல்லா குழையாமல் இன்றைக்கி நம்ம ஆம்பூர் பிரியாணி தான் பார்க்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரைஸ் போட்டுட்டு நமக்கு ஒரு கொதி வரட்டும். ரைஸ் நல்லா கொதிக்குதுங்க. ஒரு கிண்டு கொடுத்துக்கலாம். ப்ரெஷர் போட்டு
விசில் விட்டு எடுத்துக்கிறோங்க. ஒரு விசில் வரட்டும். சூப்பராக நம்மளுடைய ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம 1/2 கிலோவுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்பவே குழையாமல் இன்றைக்கி நம்ம குழையாமல் தான் நம்ம சீரக சம்பா அரிசி வச்சுட்டு நம்ம பார்த்துருக்கோங்க. சிக்கனும் அளவாக லிமிட்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா, சாஃப்டாக இருக்குங்க. குக்கரில் பிரியாணி பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர்லேயே வச்சிடாதீங்க, ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அப்போ தான் நமக்கு உதிரியாக இருக்குங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்படியே குக்கரில் பிரியாணி செஞ்சுட்டு நம்ம அப்படியே வச்சுட்டோமாக்கா அப்படியே செட் ஆகி கட்டி ஆயிரும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறது, குக்கரில் பிரியாணி செஞ்சதும் நல்லா ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டிங்களாக்கா நல்லா உதிரியாக இருக்குங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது பிரியாணி சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.